இன்ஸ்டாவில் சில இளைஞர்கள் கெத்துக்காக வெளியிட்ட ரீல்ஸ் இப்ப மிகப்பெரிய கிரைம் நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறையினருக்கு லீடு கொடுத்திருக்கு. குற்றாலத்துல குடிசை தொழில் போல நடந்து வந்த கொலை ஆயுத உற்பத்தி கூடாரங்களின் ரெகுலர் கஸ்டமர்கள் யார் யார் பார்க்கலாம். மேசை மீது வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளை பார்த்து இது ஏதோ இயக்குனர் ஹரி அல்லது சிறுத்தை சிவா திரைப்படத்தின் ஸ்டண்ட் காட்சிகளுக்காக ஆர்ட் டிபார்ட்மெண்டால் தயாரிக்கப்பட்ட டம்மி பீஸ்கள் என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம். இது அத்தனையும் ஒரிஜினல் கொலை ஆயுதங்கள். ஒரே வெட்டுல கை துண்டா போகணுமா, இல்ல எதிரியோட தலைய தனியா எடுக்கணுமா? உங்க தேவை என்னவென்று சொன்னால் போதும், அதற்குரிய கத்தியை நாங்கள் சப்ளை செய்கிறோம் என ஒரே ஊரைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொலை ஆயுதங்களை தயாரிப்பதையே முழு நேர குடிசை தொழிலாக செய்து வந்திருப்பது காவல்துறையினரையே அதிர வைத்திருக்கிறது. இவர்களிடம் வாங்கிய வெப்பன்ஸ்களை வைத்து எத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் இரத்த வெள்ளத்தில் சரிந்ததோ என்கிற கவலையோடு மானாமதுரை செய்தியாளர் இளையராஜாவை விசாரணையில் களமிறக்கினோம். வெப்பன் சப்ளையர்களை காவல்துறையினர் சுற்றி வளைக்க முக்கிய காரணமாக அமைந்தது இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் தான். சிவகங்கையே பதறணும், இனி நாம தான் என கையில் விதவிதமாக பட்டாக்கத்தியோடு இந்த இளைஞர்கள் வெளியிட்டிருந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு சிவகங்கை மாவட்ட காவல்துறையினரின் கண்ணிலும் சிக்கியிருக்கிறது. அந்த ரீல்ஸ் வீடியோ சற்று ஆழமாக உற்று நோக்கிய போது அதிலிருந்த இளைஞர்கள் சென்ற 15ஆம் தேதி ஒருவரை வழிமறித்து பணம் பறிக்க முயன்றதாக அவர்கள் மீது ஏற்கனவே புகார் வந்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். தேடப்பட்டு வந்த புள்ளிங்கோ பாய்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் வாண்டடாக சிக்கியதால் சம்பந்தப்பட்டவரின் இன்ஸ்டா ஐடியை தனிப்படை அமைத்து ட்ரேஸ் செய்துள்ளனர். விசாரணையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ராஜகம்பீரம் பகுதியைச் சேர்ந்த முகமது பாரிஸ் ஹசன், ஆகாஷ், தினேஷ், பாலமுருகன் ஆகிய 4 பேரும் தான் கெத்துக்காக அந்த ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டது தெரிய வந்துள்ளது.